எதிர்நீச்சல் சீரியல்ல திரும்பவும் இந்த குணசேகரன் அந்த வீட்டு பெண்கள அடிமையா மாத்திட்டாரு. ஸோ என்னாச்சு அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எதிர்நீச்சல் சீரியல்ல இப்போ குணசேகரன் பார்த்தீங்கன்னா, உட்காந்த இடத்துல இருந்தே அவன் செம்மையா உருட்டு உருட்டு உருட்டி ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா அடிமையாக்கிட்டு இருக்காரு. அ குணசேகரன் திட்டத்துக்கு அந்த வீட்ல இருக்க பெண்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ அடிமையாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதில முதல் கட்டமா ஈஸ்வரிய இப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக, தர்ஷன வச்சு சென்டிமென்ட் ட்ராமாவ போட்டிருக்காரு குணசேகரன். சரிங்களா? இன்னொரு பக்கம் ரேணுகா, அப்புறம் நந்தினி 2 பேரையும் திரும்பவும் கிச்சன்ல போட்டு அவங்கள வந்து எங்கேயும் போகக்கூடாது, அவங்க டெவலப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா, இந்த குணசேகரன் திட்டம்லாம் போட்டிருக்காரு. இவங்களெல்லாம் தாண்டி ஸோ இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறது ஜனனி இல்லையா? ஸோ ஜனனியும் இந்த வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான பண்ணி இந்த குணசேகரன் விசாலாட்சி மூலமா பார்த்தீங்கன்னா, ஆட்டத்த வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில இப்ப ஜனனி பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை விஷயமா வந்து வெளிய வந்து கிளம்பும்போது, நந்தி மாதிரி வீட்டுக்குள்ள இருந்த குணசேகரன் விசாலாட்சிய தூண்டி விட்டு, விசாலாட்சிக்கு வந்து இப்போ எடுபிடி வேலை பார்க்குற மாரி ஜனனிய வந்து மாத்துறாரு. ஸோ இத பார்த்த குணசேகரன், இப்போ நாம நெனச்ச மாரியே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து இந்த வீடும், இந்த பெண்களும் வந்துட்டாங்க அப்படின்ற மாரி அ ஆணவத்தில சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்காரு. ஆனா, இப்போ குணசேகரன் போட்ட பிளானுக்கு ஜனனியும், அந்த வீட்டு பெண்களும் வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆன மாரி இருந்தாலும், ஆனா அதுக்கப்புறமா இவன் குடுக்கப் போற அடி தான் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, ஒரு மரண அடியா குடுக்கப் போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது இந்த குணசேகருக்கும், தம்பிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு மரண அடியா தான் இருக்கப் போகுது. ஏன்னா, புயலுக்கு முன்னாடி அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. என்னதான் வந்து அ ஈஸ்வரி, ஜனனி, ரேணுகா, நந்தினி எல்லாம் அமைதியா இருந்தது போல இப்ப இருந்திருந்தாலும், இனிமே இதுக்கப்புறமா அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், அவங்க குடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா, இந்த குணசேகரனுக்கும், இந்த தம்பிகளுக்கும் செம்ம பெரிய அடியா தான் இருக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம, ஸோ இத தாண்டா நாங்க எதிர்பார்த்தோம்னு சொல்ற மாரி, இப்போ இந்த எதிர்நீச்சல் அந்த 2ஆம் பாகத்தோட கதை பார்த்தீங்கன்னா, செம்ம இன்ட்ரஸ்டிங்கா மாறப்போகுது. அதோட ஆக்ரோஷமா அ இந்த நுழைஞ்சாங்கல்ல அன்புக்கரசி, ஸோ அவங்க ஆட்டமும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குற்றவாளி பார்த்தீங்கன்னா, அவங்கள தூக்கி ஜெயில்ல போட்டாங்க. ஸோ அந்த வகையில அ இவங்களோட கதையும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இனிமே ஜனனியும் அந்த வீட்டு பெண்கள காப்பாத்துறதுக்கு அப்பத்தா வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுக்க போறாங்க. ஸோ அடுத்ததா என்ன ஆகப் போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.